ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் மதுபோதையினால் ஒரு நபர் ஒரு இடத்துக்கு போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போய் அங்கே எடுக்கக்கூடாத ஒரு பொருள் எடுத்தனால அதற்கு பிறகு அவரை பின்தொடர்ந்த ஒரு ஆன்மாவின் அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மதுபோதையின் காரணமாக எடுக்கக்கூடாத ஒரு பொருளை எடுத்ததுனால அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அமானுஷியமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அது நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவில் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு யார் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபரோட நண்பர் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை பார்த்துடலாம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா கண்ணனூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்போ பாதிக்கப்பட்ட நபரோட பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார். நம்ம சுருக்கமாக ஜெயா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்தக்காரில் உறவினர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறுதி சடங்குக்கு போறாரு. போயிட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவு என்னன்னா அங்க அவங்க ஊர்ல ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. அங்க இந்த திட்டு பழைய காலத்துல திட்டெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திட்டு இருக்கு. பெரும்பாலும் ஆண்கள் காத்துக்காக அங்க தூங்குறது வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த ஜெயா அப்படிங்கிற நபர் அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்கும் போது அன்று இரவு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே நடுநிசி நேரம் ஆகுது. அப்படி ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு மனிதர் அவரை எழுப்புற மாதிரியும் எழுப்பி என் பொருளை கொடு, என் பொருளை கொடு, ஏன்டா என் பொருளை எடுத்த அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு தென்படுது. அப்படி இருக்கும்போது அவர் தூங்கிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா உன் பொருள் நான் ஏன் எடுக்கிறேன், யார் நீ முதல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறார். நெரிச்சிட்டு என் பொருளை குடுறா, என் பொருளை குடுறா அப்படின்னு ஓவரா மிரட்ட ஆரம்பிக்கிறார். அவர் பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திரிச்சாரு. எந்திரிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது இது கனவு அப்படின்ட்டு. என்னடா இப்படி கனவு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கத்தின சத்தத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு அந்த கூட இருக்கிற ஆண்கள்லாம் எந்திரிச்சு என்னடா அப்படிங்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுரா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது சரி நம்ம கெட்ட காரியத்துக்கு போயிட்டு போயிருந்தோம்லடா, அதனால ஏதாவது உனக்கு இந்த மாதிரி தோணலாம், சரி ஒன்றும் இல்லை படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடறாங்க. அப்படியே அந்த இரவு முடிஞ்சிருது. மறுநாள் என்ன ஆகுதுன்னா இந்த ஜெயா அப்படிங்கிற நபர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி வேணாம் நேற்று நைட் நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அன்னைக்கு வீட்டில் படுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு நைட் அப்படி நடந்தனால மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி பயந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லாம் மந்திரிச்சு கொடுத்துருந்துருப்பாங்க போல. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் சரியா நீங்கள் சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே படுக்கிறாரு. படுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நள்ளிரவு நடுராத்திரி அப்படிங்கிற டைம் வரும்போது இவருக்கு திடீர்னு லைட்டாக தூக்கம் தெளிகிற மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. தெளிஞ்சோடனே இவரை யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு சத்தம் கேட்குது. ஜெயக்குமார், ஜெயக்குமார் இங்கே வெளியே வாடா, என் பொருளை கொடுத்துட்றா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு திடீர்னு இவர் திடுக்கிட்டு எந்திரிச்சு அந்த சத்தம் எந்த பக்கம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்படி கேட்கும்போது வீட்டோட முன்வாசல் நிலவாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த இடத்துக்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு இது கேட்குது. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு வேகமாக அந்த கதவுக்கிட்ட கதவுல காதை வச்சு நல்லா ஒட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது நேற்று இரவு கேட்ட அதே குரல் தான் இப்பயும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த நபர் என்னங்கிறாருன்னா என் பொருளை கொடுத்துரு, என் பொருளை கொடுத்துரு, எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும் அப்படிங்குது. இது கேட்டோன்னே அவர் மிரண்டு போயிடுறாரு. மிரண்டுட்டு வேகமாக வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பூஜை ரூம்ல இருக்கிற திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே உட்காந்துக்கிறார், அந்த பூஜை ரூம்லேயே உட்காந்துக்கிறாரு. ஆனால் இவர் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அவருக்கு கேட்கல அந்த குரல். சரி அப்படின்ட்டு அன்னைக்கு நைட் அப்படியே உட்காந்துடுறாருங்களா. மறுநாள் விடிஞ்சக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இது யார்கிட்ட சொல்றது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்ன பண்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த நண்பர் ஏன் இறந்தாரு, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன், தொடர்ந்து பாருங்க வீடியோவை. சரி அப்படின்ட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் பகல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு என்னடா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. தண்ணி அடிச்ச உடனே என்ன பண்றாருன்னா இரவு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனா வேணாம், வீட்டுல சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த
நண்பர்கள்லாம் படுத்திருந்தாங்க இல்லைங்களா அந்த ஆலமரத்துக்கிட்ட திட்டு, அந்த திட்டுக்கிட்ட வந்து இவரும் சரி அப்படின்ட்டு படுக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி நடுநிசை நேரம் நடு இரவு ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஆகும்போது யாரோ ஒரு நபர் வந்து இவரை நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. இந்த டைம் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு மனிதன் மாதிரி ஒரு உருவம் அவர் மேலே உட்காந்துக்கிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக என் பொருளை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக மிரட்டிக்கிட்டே நான் கழுத்தை நெரிக்குது. நெரிக்கும் போது இவர் பார்க்கும்போது இவருக்கு சிங்க் ஆயிரு. இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு நபர் இறந்து போனார் இல்லைங்களா, அந்த இறுதி சடங்குக்கு போயிட்டு வந்தார் அந்த நபர். உன் பொருளை நான் என்னடா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்போ கத்திட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். கத்துனோன்னு இந்த பக்கத்தில் படுத்திருந்த நண்பர்கள்லாம் வேக வேகமாக எந்திரிச்சு வந்து அவரை, ஆனால் அவங்க கண்களுக்கு அந்த உருவம் தெரியல, வேக வேகமாக வந்து அவர் எழுப்ப பார்க்குறாங்க. தூக்கும்போது இவங்களுக்கு பயங்கர வீட்டாக, இவருக்கு மேலே இன்னொரு நபர் படுத்திருக்கிற மாதிரி பயங்கர வீட்டாக இருக்குது. வேக வேகமாக தூக்கி என்னடாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு கண்ட மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி கனவு வந்துச்சுரா அப்படின்னு சொல்லி மறைக்க பார்க்குறாரு. சரி இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பூசாரிக்கிட்ட அந்நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறான் சாமி என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அவரை பார்த்துட்டு பூசாரி உட்கார வச்சுட்டு சரிரா உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மந்திரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து இவரோட உடம்புல இறங்க ஆரம்பிச்சிருது. இறங்கினதுக்கப்புறம் என்னடா என்னாச்சு அப்படின்னு அந்த பூசாரி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி மிரட்டும் போது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இவர் போனார் பார்த்தீங்களா அந்த இறுதி சடங்குக்கு, அப்படி போகும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த இறந்து போன நண்பருக்கு வந்து சரக்கு படைச்சிருந்திருக்காங்க. அந்த சரக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்கெல்லாம் இறுதி சடங்கு முடிச்சுட்டு இப்படி வந்ததுக்கப்புறம் தெரியாமல் அந்த சரக்கை எடுத்துட்டு குடிச்சிருக்காரு. அதை குடிச்சிட்டு சரி அப்படின்ட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஆன்மா இப்படி கேட்டிருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அவர் பெரிதாக அது கண்டுக்கல இல்லையா. அதுக்கப்புறம் இந்த திதி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சரக்கை படைச்சிருந்திருக்காங்க உறவினர்கள். அப்படி இருக்கும்போது அன்னைக்கும் இவர் கூட போயிருந்திருக்காரு. இவர் உறவினர் தானே. இப்படி போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அன்னைக்கும் அந்த சரக்கை எடுத்துட்டு இந்த கறிகிரியெல்லாம் படைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படைக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல உட்காந்து எல்லாம் இவங்க போனதுக்கப்புறம் நைட்டு இவர் மறுபடியும் தனியாக போயிட்டு அந்த சரக்கை எடுத்து குடிச்சும் போட்டு அங்கே அந்த கறியிலையும் 4-5 துண்டு எடுத்து குடிச்சிட்டு, நீ என்ன குடிக்க வரா போற, நீ என்ன இதுக்கு மேலே சாப்பிடவா போற அப்படின்னு அந்த ஆன்மாவை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இவர் குடிச்சிட்டு வந்திருந்திருக்காரு. அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கூட மன்னிச்சு விட்டுருந்துருக்கு. 2வது டைம் அப்படி பண்ணும்போது இவரை கேலியா பேசும்போது அந்த ஆன்மா கோவம் வந்து இவரை பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இப்படி சரக்கு கொடு அப்படின்னு கேட்டு. அப்படி நான் கொடுத்து இப்படி என்ன நக்கல் பண்றான், நான் என்னோட பொருளை இவன் தேவையில்லாமல் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா இவர் வாயாலேயே சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி சொல்லும்போது அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம்பத்தில் என்னடா இப்படி ஒரு ஜென்மமாக இருக்கான், அவன் இப்போ ஆன்மாக்கு படைச்சதை போய் எடுத்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டும்போது இவர் பூசாரி தானே காப்பாற்றி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரி அவன் பண்ணது தப்பு தான், அவனை மன்னிச்சு விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இவன் எப்படி என் பொருளை எடுக்கலாம், இப்போ எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ கீழ்த்தனமாக பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் என்ன பண்ணுறாருன்னா, சில பூஜைகளெல்லாம் பண்ணி சரி உனக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்திய வாக்கு வாங்கி போட்டு அப்பயே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்மாக்கு அந்த இடத்துலேயே வந்து ஒரு இந்த கறியால் செஞ்ச சமையல் படையல் ஒன்று போட்டு சரக்கும் நல்லா ஒரு 4-5 பாட்டில்கள் வாங்கிட்டு வந்து வச்சு இதை எடுத்துக்க அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு அதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட வச்சு அந்த சரக்கெல்லாம் குடிக்க வச்சுட்டு முடக்குன்னு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு கொடுத்துட்டு அந்த நபரை விட்டு விலைக்கு போயிருக்கு. போனதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்களாம் பயங்கரமாக போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. அவர் ஏன்டா இனியெல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காரு, ஆமாம் இப்படி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயா அப்படிங்கிற நபர் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருந்துருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் என் நண்பனுக்கு நடந்தது ப்ரோ. அந்த இறந்து போன நபரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடிகார நபர் தான். அவரும் சரக்கு அடிச்சுட்டு 2 வீலரில் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் திரும்பும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஈச்சர் மாதிரி ஒரு வண்டி வந்து அடித்து அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் அவுட் ஆகிருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இப்போ புதிதாக இறந்த ஆன்மா தானே, அவரோட பொருளை எடுத்தால் உறவினராக இருந்தா என்ன யாராக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக நடந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பூஜை கீஜெல்லாம் பண்ணி அந்த நாயை நாங்கள் அப்படி பூஜை கீஜெல்லாம் பண்ணி அந்த குடிகார நாயை நாங்கள் காப்பாற்றின ப்ரோ. இப்படியெல்லாம் இருக்கானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் நண்பர் சொல்லி முடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க. என்ன தெரியுமா, இந்த ஆன்மாவுக்கு வச்சது பிடிச்சதெல்லாம் அப்படி எல்லாமே போய் ஒரு ஆள் எடுத்து குடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த சரக்கு அடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க அந்த சரக்கு குடிக்கிறதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு தயாராக இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை இந்த நண்பர் சொல்லி முடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த சம்பவத்தை இன்னைக்கு இப்படி முடிச்சிடலாம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் Instagram ஐடி இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டை ஷேர் பண்ணிடலாம். அடுத்தடுத்த சம்பவங்களை அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.